ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலுடைய முடிவு என்பது நாளைக்கு அக்டோபர் 8ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் முடிவு வெளியாவதற்கு ஒரு நாள் முன்பே அந்த தேர்தலில் எப்படியாவது முடிவை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி மோசடி வேலைகளை இப்போதே பாஜகவினர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிகவும் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாச்சு தெரியுமா? தொங்கு சட்டமன்றம் தான் அமைய போகிறது ஜம்மு காஷ்மீரில் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு, அந்த கருத்து கணிப்பு வெளியானதற்கு பின்பு தான் இப்படிப்பட்ட முறைகேடுகளை பாஜக செய்ய துவங்கி இருக்கிறாங்க. அதுவும் இந்த முறைகேடுகளை நேரடியாக இவிஎம் மூலமாகவோ அல்லது வேறு சில காரணங்களை வைத்தோ பாஜக செய்யலை, ஆளுநரை வைத்தே இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த ஆளுநர் மூலமாக தேர்தல் முடிவை பாஜக எப்படி மாற்ற நினைக்கிறது, அது எப்படி இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்க போகிறது. குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியானதிலிருந்தே ஒன்றிய பாஜக அரசும் சரி, பாஜக கட்சியும் சரி ஒரு மிகப்பெரிய பதற்றத்தில் இருக்காங்களே சொல்லலாம். ஏன் இந்த பதற்றம் அவங்களுக்கு வருது அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிகல் 370 அவங்க தான் நீக்கினாங்க. அதன் பின்பு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த மக்களுக்கு இப்போ தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இப்போது தான் அவங்க இந்தியாவோடையே இணைஞ்சிருக்கிறாங்க. இப்படி நீக்கினது தான் அவங்களுக்கும் விருப்பமான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க இந்த பாஜக. அது மட்டுமல்ல, அந்த மக்கள்கிட்டே கேட்காம ஒன்றாக இருந்த மாநிலத்தையே யூனியன் பிரதேசமாக சுருக்கி பல்வேறு விஷயங்களை இந்த பாஜக பண்ணி அதற்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய பல்வேறு வியாக்கியானங்களை மீடியாக்கள் மூலமாக இந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லிய இந்த வியாக்கியானங்கள் எல்லாமே நம்ம தேர்தலில் தோத்து போயிட்டோம் அப்படின்னா போலி ஆயிரும். அந்த மக்கள் பாஜக சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜக ஆர்டிகல் 370 நீக்கினதை விரும்பல, பாஜக யூனியன் பிரதேசமாக மாற்றியதை அந்த மக்கள் விரும்பல என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரை மட்டும் குறிவைத்து தேர்தல் முடிவையே மாற்றக்கூடிய வேளையில் அதுவும் ஆளுநரை வச்சு இந்த பாஜக ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், 90 தொகுதிகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சு. 90 தொகுதி அப்படின்னா ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிக்கு பெரும்பான்மை என்பது 46 சீட்டுகள் இருந்தாவே போதும். ஆனால் இப்போ ஆளுநர் என்ன தெரியுமா உத்தரவு போட்டிருக்கிறாரு? நாங்கள் 5 புதிய எம்எல்ஏக்களை நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் வெளியிட்டிருக்கிறாருங்க. பொதுவாகவே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த நியமன எம்எல்ஏக்கள் என்பது புதிய நடைமுறை இல்லை. இதற்கு முன்பே அவங்க மாநிலமாக இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்டு பெண்களுக்கு என்று நாமினேட் பண்ணப்படும். ஆனால் அந்த 2 சீட்டுமே ஆட்சி அமைத்த பின்பு அந்த அமைச்சரவையுடைய ஒப்புதல் பேரில் தான் நியமிக்கப்பட்டு வருவாங்க. ஆனால் இந்த ஜம்மு காஷ்மீரை இவங்க யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்கல்ல, மாற்றியதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிட்டி அமைக்கிறாங்க. யாருடைய தலைமையில்? ஜஸ்டிஸ் ரஞ்சன் தேசாய், ரிட்டையர்டு ஜட்ஜ் இவருடைய தலைமையில் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. 2023ஆம் ஆண்டு இவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, மேலும் கூடுதலாக அதான் 2 பேரை ஏற்கனவே நாமினேட் பண்ணுறாங்கல்ல, அதோடு சேர்த்து ஒரு 3 பேரையும் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 நாமினேட் எம்எல்ஏக்களை உருவாக்குறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. இந்த 5 பேர் யார் யார் அப்படின்னா, 2 பெண்கள், 2 காஷ்மீர் பண்டிட்டுகள், ஒரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு அகதி. இந்த 5 பேருக்கும் தான் நியமனம் மூலமாக எம்எல்ஏக்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை தற்போது ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்த போகிறாங்க. இதற்கான அறிவிப்பை ஆர்டரை தான் துணைநிலை ஆளுநர் அறிவிச்சிருக்கிறாரு. சரி, இது என்னங்க 5 எம்எல்ஏக்களை நாமினேட் பண்ணுறதுனால இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது, எப்படி தேர்தல் முடிவு மாற்ற போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு புதிய அரசு அமைஞ்சு அமைச்சரவையெல்லாம் பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த நாமினேட்டட் எம்எல்ஏக்களை அவர்களிடம் கேட்டு நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா? நாளைக்கு அக்டோபர் 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகுது. ரிசல்ட் வெளியாகக்கூடிய அன்றே 5 பேரை நியமிக்க போகிறாரு இந்த ஆளுநர். அதற்கான அறிவிப்பை இப்போதே தயார் பண்ணிட்டாங்க. இப்படி 5 பேரை எக்ஸ்ட்ரா எம்எல்ஏக்களாக மாற்றுறதுனால 90 பேர் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றம் என்பது 95ஆக மாறும். இப்படி 95ஆக மாறுவதால் பெரும்பான்மை என்பது 46 சீட்லேருந்து 48 சீட்டாக மாறும். இப்படி மாறுவதால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த என்சி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்கு தெரியுமா, இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பெரும்பான்மையாக 48 சீட்டுகள், 48 எம்எல்ஏக்களை அவங்க கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பாஜகவுக்கு என்ன தெரியுமா இருக்கு? 43 சீட்டு ஜெயிச்சாவே போதும். மீதி இருக்கக்கூடிய அந்த 5 பேர் ஆளுநர்களால் நியமிக்கப்படுறாங்க தெரியுமா? இந்த 5 பேருமே பாஜக எம்எல்ஏக்களாக மாறி அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் என்பது தற்போது உருவாகி இருக்கு.
பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து அந்த மாநில மக்களை கேட்காம அவங்களுடைய உரிமைகளை பறித்து மாநிலத்தோடைய அந்தஸ்தையும் பறித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் அந்த மக்கள் இருப்பதிலே அதிகமான ஆர்வத்தோடு வந்து வாக்களித்தாங்க. அப்படி வாக்களித்த மக்களுடைய அந்த ரிசல்ட் என்பது மதிக்கப்பட வேண்டுமா இல்லையா? ஆனால் அந்த மக்கள் வாக்களித்தா என்ன, நான் ஒரு 5 பேரை தேர்தல் முடிவு வெளியாகக்கூடிய அன்னைக்கே வெளியிட்டு பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய எல்லா வேலையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு துணைநிலை ஆளுநர் செயல்படுவது எப்படிங்க நியாயமாகும்? அப்போ இதை மக்கள் தீர்ப்பை குழி தோண்டி பதிக்கக்கூடிய விஷயமா இல்லையா? அதுவும் இந்த அறிவிப்பை எப்போ பண்றாங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியான பிறகு பண்றாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை பெற்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற ஒரு கனவுல இருந்தாங்க. ஆனால் ஹரியானாவில் மட்டும் அடி இல்லை, ஜம்மு காஷ்மீரில் அவங்களுக்கு அடி விலக போயிருது அப்படின்னு அவசரமாக இந்த 5 நியமன எம்எல்ஏக்களை நியமிக்கக்கூடிய அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் வெளியிடுவது ஏன்? இந்த கொடுமையான ஒரு விஷயத்திற்கு ஒன்றிய பாஜக அரசும் சரி, அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாஜகவும் சரி எதை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியை தான். யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் எப்படி 3 எம்எல்ஏக்களை ஒன்றிய பாஜக அரசு நாமினேட் பண்ணுறாங்களோ அதே போல தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் யூனியன் பிரதேசமாக இருக்கு, அதற்கு 5 எம்எல்ஏக்களை நாமினேட் பண்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக கேட்குறாங்க. அது மட்டுமல்ல, ஏன் உடனே நியமிக்கிறீங்க, ஆட்சி அமைத்த பின்பு நியமிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பதற்கும் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் காமிக்கிறாங்க. அதாவது இந்த நியமன எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் நியமிக்கப்படுறாங்கல்ல, இந்த நியமன எம்எல்ஏக்கள் வந்து 2017 நியமிக்கப்படுறாங்க. உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2018ஆம் ஆண்டு ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடரப்படுது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதெல்லாம் எந்த தப்புமே இல்லை, 3 நாமினேட் எம்எல்ஏக்களை வந்து நியமனம் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அதே 2018 சுப்ரீம் கோர்ட்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 1963 சட்டம், புதுச்சேரியுடைய சட்டம் என்ன சொல்லுது, இந்த நியமன எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எந்த ஒரு விதிமுறையுமே நியமிக்காதனால 1963 சட்டம் எந்த வழிகாட்டுதலையுமே சொல்லாதனால இந்த புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நாமினேஷன் எம்எல்ஏக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு எல்லா அதிகாரமும் வந்துடும். எப்படி நார்மலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அதே போல இந்த 3 நாமினேட் எம்எல்ஏக்களுக்குமே அவங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கு, அவங்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து பங்கெடுக்கலாம் உள்ளிட்ட ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் 2018 சொல்றாங்க. இந்த 2 விஷயத்தையும் தான் இப்போ பாஜக தங்களுடைய தரப்பு நியாயமாக சொல்றாங்க. ஆனா இந்த புதுச்சேரியை ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒப்பிடுவதே தப்புங்க. ஏன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பத்தில் இருந்தே வந்து யூனியன் பிரதேசமாக இருப்பது தான். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படி இல்லை. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 2019 வரைக்கும் அது ஒரு மாநிலமாக இருந்தது. இப்போதான் ஒன்றிய பாஜக அரசு வந்த பிறகுதான் அதை யூனியன் பிரதேசமாக மாத்துறாங்க. அப்போ புதுச்சேரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ஒப்பிடுவதே தப்பா இருக்கா? இது மட்டுமல்ல, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு நாட்டு, அதாவது பிரான்ஸ் நாட்டோட சேர்ந்து இந்தியா ஒப்பந்தம் போட்டு யூனியன் பிரதேசமாக இருந்தது. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நாட்டோட ஒப்பந்தம் போட்டு யூனியன் பிரதேசமாக மாறல. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்க 3 நியமன எம்எல்ஏக்களை எப்போ நியமிக்கிறாங்க அந்த ஒன்றிய பாஜக அரசு? ஜூன் 23, 2017 தான். அந்த டைம்ல புதுச்சேரியில தேர்தல் என்பது நடக்கல, அல்லது தேர்தலுடைய முடிவு என்பது அறிவிக்கப்படலை. தேர்தல் நடந்து அங்கே ஆட்சி அமைச்சு அங்கே அமைச்சரவை வந்து கூடின பிறகுதான் இப்படிப்பட்ட 3 எம்எல்ஏக்களை புதுச்சேரியில் நியமனம் பண்றாங்க ஒன்றிய பாஜக அரசு. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன பண்றாங்க, மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது அந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு அரசு அமைந்து அந்த அரசின் மூலமாக ஒரு அமைச்சரவை அமைந்த பிறகு இந்த 5 எம்எல்ஏக்களை நாமினேட் பண்ணாம தேர்தல் முடிவு வரும்போதே 5 பேரை நாங்கள் நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ரிசல்ட்டையே மாற்றக்கூடிய வேலையை செய்யும். இதில் இன்னொரு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன்றிய பாஜக அரசு தான் இந்த 3 எம்எல்ஏக்களை நியமனம் பண்ணுறாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் கவர்னர் நியமனம் பண்ணுறாரு. ஏன்னா இது ரெண்டில் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா, ஒன்றிய அரசால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ரிசல்ட்டை வந்து அந்த இம்பேக்ட் பண்ண முடியாது, ஆனால் ஆளுநரால் இம்பேக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் எந்த கட்சி பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவர்கிட்டயே போய் 5 எம்எல்ஏக்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவர் இப்படிதான் இதே தேதியில வந்து 5 பேரை நியமனம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து பெரும்பான்மை பெற வைப்பதற்கான எல்லா வேலைகளையுமே ஈடுபடுவார். அப்போ இங்க ஒன்றிய பாஜக அரசு கிட்ட நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருப்பதும் ஆளுநர் கிட்ட நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருப்பதற்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப இங்க பாஜக புதுச்சேரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் ஒப்பிடுவதே தப்பா இருக்கு.
இதை தான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுமே வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஏங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் நடக்குது, மக்களுடைய முடிவை கூட நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்களா? அந்த மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க மாட்டீங்களா? ஒரு புதிய அரசு அமையட்டும், அந்த அரசு கிட்ட கவர்னர் தாராளமாக கேட்டு 5 எம்எல்ஏக்களை நியமனம் பண்ணட்டும். அதை விட்டுட்டு தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நாங்கள் 5 பேரை நியமிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தேர்தல் முடிவை மாற்றி மக்களுடைய முடிவுக்கு எதிராக மாறிவிடாதா அப்படின்ற கேள்வியை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பிஜேபி என்ன தெரியுமா சொல்லுது? ஜம்முவில் இருக்கக்கூடிய சீஃப் ஸ்போக்ஸ் பர்சனான சுனில் சேத்தி, எங்க ஆளு தான் கவர்னர், எங்க ஆளு தான் அவர் நியமனம் பண்ணுவார், 5 எம்எல்ஏக்கள் பாஜக கிடைக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லி தெனாவட்டாக பதில் சொல்றாரு. கவர்னருடைய இந்த முடிவு என்பது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களும் சரி பொதுமக்களையும் சரி கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னாள் லா செக்ரட்டரியாக இருந்த முகமது அஸ்ரஃப் மீர் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? செக்ஷன் 47 படி ஒரு ஆளுநர் என்பவர் நியமன எம்எல்ஏக்களை நியமிக்க போறாரு அப்படின்னா அங்க மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய அட்வைஸின் படி தான் நியமனம் பண்ணணும். ஆனா இவங்க 2019ஆம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை கொண்டு வந்து கவர்னருக்கே எல்லா அதிகாரம் இருக்கிற மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. அது மட்டுமல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்ல லாயராக இருக்கக்கூடிய சாரிக் ரியாஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நியமனங்கள் டைரக்ட் என்ட்ரி இருக்கிறது எல்லாமே மாநில அரசின் கீழ் வரக்கூடிய 7th ஸ்கெடியூல்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மாநில அரசை கேட்காம கவர்னர் 5 எம்எல்ஏக்களை நியமனம் பண்ணவே முடியாது அப்படின்ற தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. அப்போ இங்கே கட்சிகளை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களையும் பொதுமக்களையுமே இது கோபமடைய வச்சிருக்கு அப்படின்றது இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எப்படியாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொல்லைப்புற வழியாக நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இந்த பாஜக வேலை செய்வதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இது அவர்களுக்கு மீண்டும் ஒரு மரணடியை தான் கொடுக்க போகுது. ஏன் தெரியுமா? இந்தியா கூட்டணிக்கு ஒரு வேளை பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பாஜகவால் ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு 40லேருந்து 50 சீட்டுன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மை என்பது இந்த 5 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா 48 மாறும். ஒருவேளை 48க்கு கீழே இந்தியா கூட்டணிக்கு எம்எல்ஏக்கள் வந்தாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்காத ஆனால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சரான மெஹபூபா முஃப்தியோடைய கட்சியான பிடிபி, இந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க, பாஜகவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக இங்கே 43 சீட்டுகளை பெற்றால் மட்டும்தான் இந்த 5 நியமன எம்எல்ஏக்கள் மூலமாக அவர்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் கருத்து கணிப்பு முடிவில் பாஜகவுக்கு 43 சீட்டு வரும்னு சொல்லி எந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லவே இல்லை. 20 சீட்லேருந்து 30 சீட்டு தான் சொல்லியிருக்கிறதுனால இந்த 5 நியமன எம்எல்ஏக்களை அவங்க நியமித்தாலும் கூட அவர்களால் ஆட்சிக்கு வருவது என்பது சிரமம் தான். ஆனால் ஒருவேளை 43 சீட்டு கிட்ட பாஜக வந்துருச்சு அப்படின்னா இந்த 5 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக மக்களுடைய தீர்ப்பையே மாற்றக்கூடிய வேளையில் ஈடுபடுவாங்க அப்படின்றத கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு தெரிவதாக இருக்கு. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5 நியமன எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சிகிட்ட கேட்டு எடுங்க, கேட்டு எடுக்காமல் இருங்க. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 90 எம்எல்ஏக்கள் ரிசல்ட் வருது தெரியுமா, அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி என்பது அமைக்கணும். அது பாஜக ஜெயிச்சாலும் சரி அல்லது இந்தியா கூட்டணி ஜெயிச்சாலும் சரி, மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் புதிய அரசு அமைய வேண்டும். அதன் பின்பு நீங்கள் எத்தனை எம்எல்ஏக்களை வேணாலும் நியமனம் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் யாரும் எந்த கருத்து சொல்ல போவதில்லை. ஆனால் ஒரு அரசு அமைவதற்கு முன்பே ரிசல்ட் வரும்போதே நான் கூடுதலாக பின்வாசல் வழியாக ஒரு 5 பாஜக எம்எல்ஏக்களை அனுப்புவேன் என்று சொல்வது அடாவடியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதனை நியாயப்படுத்துவதற்கு அவங்க புதுச்சேரியை கொண்டு வருவதுமே சரியாக இல்லை என்பதுதான் இந்த வீடியோவில் பல்வேறு ஆதாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம். ஆக ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களை கேட்காமல் ஆர்டிகல் 370 நீக்கியதாக இருக்கட்டும், அந்த மக்களை கேட்காமல் மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றியதாக இருக்கட்டும், அந்த மக்களை கேட்காமல் இராணுவத்தை இறக்கி பல்வேறு அடக்குமுறைகளை அவங்க செஞ்சதாக இருக்கட்டும், இதை அந்த மக்கள், அது காஷ்மீரை கூட விட்டுருங்க, அதை கூட இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லிடுவாங்க, ஜம்முவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நாளைக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட் என்பது அப்பட்டமாக உடைக்க போகிறது அப்படின்றதான் யதார்த்த உண்மையா இருக்கு. ஹரியானாவை விட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிஜேபி வாங்கக்கூடிய அடிதான் மோடியுடைய புகழுக்கும் மோடியுடைய கொள்கை முடிவுக்கும் அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்க போகுது அப்படின்றதான் யதார்த்த உண்மை. நன்றி.